டியர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபார்ச்சுனர் கோடில் அசைன்மெண்ட்ஸில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூ இதெல்லாம் பண்ணணும்னு பார்க்கணும். பெரும்பாலான பிஸ்னஸ் ஓனர்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூவில் பெருசாக ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் வரும்போது ஏன் இப்படி வந்துச்சுன்னு பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு வேணால் ரெடியாக இருப்பீங்க இல்லையா? பீரியாடிக்கலாக அதை வந்து சரி பண்ணணும், பஞ்சாயத்தே வரக்கூடாது அப்படின்னு பார்க்குறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. அதில் இது டூல்ஸ் இல்லை, பட் இது வந்து ஒரு ஹேபிட்டுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எதெல்லாம் மெஷர் பண்ணணும், எதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் பீரியாடிக்கலாக பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னா நம்ம பிஸ்னஸை வந்து அலட்சியப்படுத்துகிறதா அர்த்தம். வளர்க்க முடியாது, வளர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனிதிங் மெஷர் கேன் பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை நம்ம மெஷர் பண்ணணுமோ அது வளரும். வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தான் எனர்ஜி அதிகமாக வரும். அப்போ நம்ம மெஷர் பண்ணி போன வாரத்துக்கு இந்த வாரம் எப்படி இருந்துச்சு, அல்லது போன மாதத்துக்கு இந்த மாதம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா தான் அதுக்குண்டான க்ரோத் வந்து டெவலப் ஆகும். அது நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்ச்சுனர் கோடில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனோம்னா இதெல்லாம் மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாஃபோட பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதை நம்ம மெஷர் பண்ணணும். இதை மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கரெக்டாக ஒரு 10:30 ஓகே, 10:30 எவ்ரி வீக் நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் நான் பண்ணுவேன். ஸ்டாக்கை வந்து நான் மெஷர் பண்ணுறது எப்போ பண்ணுவேன்னா, எப்போவுமே புதன்கிழமை அன்னைக்கு நான் வந்து 11 மணிக்கு காலையில் நான் இதை பண்ணுவேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம், ரைட்? இல்லை மெஷர்மெண்ட்டுக்குன்னே நீங்கள் ஒரு டே வைக்கிறீங்களா, மண்டே அன்றைக்கி தான் எல்லாமே பண்ண போகிறேன்னா, அப்போ எல்லாம் மண்டேக்கு உண்டான எல்லா இதுவுமே அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சாட்டர்டே பண்ணுறீங்களா, அது மாதிரி ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நம்ம மெஷர் பண்ணணும்னு நமக்கு ஒரு லிஸ்ட்டு வேணும்ல. ஒவ்வொரு வாரமும் கொண்டு போயிட்டு ஓகே இதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணணும்ல. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அந்த இது வரும், ரைட்? ஸோ அப்போ இந்த வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் இது ரீசெட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் இதெல்லாம் போய்ட்டு செக் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணலைன்னா என்னாகும், பஞ்சாயத்து அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அண்டு எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்தாக இருந்துச்சுன்னா என்னாகும், எனர்ஜி அந்த இடத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா என்னாகும், ஸ்டாஃப்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க பிடிக்காத சீக்கிரம் போயிட்டே இருப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் போயிட்டே இருந்தாங்கன்னா என்னாகும், ஸ்டாஃப் எடுக்கிறதுக்கே வந்து எடுத்து அவங்கள ட்ரெயினப் பண்ணி திருப்பி வைக்கிறதுலையே ஓனருக்கு வந்து லைஃப் டைம் போகும். அப்படியாச்சுன்னா என்னாகும், சரி சின்னதாக இருக்கும்போதே பிஸ்னஸ் சின்னதாக இருக்கும்போதே நமக்கு இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது, பெருசாக்குனா இன்னும் எத்தனை பேர் வருவாங்க, அத்தனை பேர்த்தையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதனால் பெட்டர் இதே சின்ன லெவல்லே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. அப்போ பிஸ்னஸ் க்ரோத்தே வராது. ஸோ இதெல்லாம் வரணும்னா பிகினிங்லேருந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ கல்ச்சர் நம்ம செட் பண்ணணும். அப்போது மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் வச்சுக்கிறதுங்கிறது இஸ் அவர் கல்ச்சர். ஓகே, அது நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஒரு க்ரோத்தை வந்து தரதுக்கு உண்டான அடித்தளமாக இருக்கும். டூ திஸ்.